வணக்கம். நான் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன். நான் இப்போ சொல்ல போகிற பலன்கள் அனைத்தும் உண்மையான சத்தியமான வார்த்தைகள். இல்லாத பொல்லாத பலன்களை சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்துவது என்னுடைய வேலை இல்லை. உண்மையான சத்தியமான பலன்களை சொல்லி உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் என்னோட சொற்கள் பயனுடையதாக இருந்தால் அதுவே எனக்கு பெருமை. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சனி பெயர்ச்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு முதல் 28ஆம் ஆண்டு வரைக்கான பலன்கள். இந்த சனி பெயர்ச்சி எப்போ நடக்க போகிறது, எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போப்பாருன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சனி பெயர்ச்சிங்கிறது ஒவ்வொரு ராசியையும் கடந்து வரத்துக்கு, அதாவது திருப்பி மேஷ ராசியிலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு 30 வருஷம் சனி பகவான் எடுத்துப்பார். அதனால தான் அவருக்கு மந்தன்னு பேர். அந்த மந்தன் காரணம் என்னன்னா, சாட்டர்னுடைய டிராவலிங் ரூட் ரொம்ப லெங்க்த்து ஜாஸ்தி, அதாவது சூரியனை சுற்றி வர ரூட்டு. அதனால தான் நம்ம சாஸ்திர பிரகாரம் அவருக்கு மந்தன், ஸ்லோ பர்சன்னு பேர் வச்சிருக்கோம். இந்த சனி பயிற்சியானது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி சாயந்தரம் 5:09 சனி பகவான் கும்ப ராசியில தன்னுடைய ஆட்சி வீட்டிலிருந்து மீன ராசிக்கு எதிரியான குரு பகவானுடைய வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. இன்ஃபேக்ட் அவர் அவருடைய பாதை எப்படி இருக்குன்னா, நீச்ச ஸ்தானத்தை, அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் சாட்டர்ன் அண்ட் சன், சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதனால தான் அந்த இடத்துல பவர் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். இப்போ இந்த சனி பயிற்சியானது மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கிறதுன்னு சொன்னேன். எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்குன்னா, கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இது இந்த இடத்துல 2028 பிப்ரவரி 23ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். 2028 பிப்ரவரி 23ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆவார். இந்த சனி பயிற்சியில எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் 12 ராசிக்காரனும் ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா, துர்கை வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். பரிகாரத்தை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சொன்னாலும் இந்த துர்கை வழிபாடுங்கிறது ஜென்ம சனியான மீனராசி முதல் விரய சனியான மேஷ ராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் துணையாக இருக்கக்கூடிய தெய்வம் எதுன்னா துர்கை தான். துர்கா சப்தஸ்லோகி. துர்கா சப்தஸ்லோகிய எல்லா ராசிக்காரனும் சொல்லணும். அதில் ஒரு 7 லைன்ஸ் இருக்கும், அது 7 ஸ்டான்ஸானு சொல்லுவோம். அதுக்கு தான் சப்தம் அப்படிங்கிறது 7 சப்த ஸ்லோகங்கள் கொண்டது தான் துர்கா சப்தஸ்லோகி. இதை சொல்லிட்டு வந்தாலே உங்களுக்கு பரிகாரங்களில் வரக்கூடிய பலன்களில் 50% வந்துடும். மீதி 50%க்கு சொல்லக்கூடிய பரிகாரங்களை பண்ணிட்டு வாங்கோ. உங்களுக்கு அனைத்து க்ஷேமங்களையும், ஏன்னா சனி கொடுக்க எவர் தடுப்பார்னு ஒரு பழமொழியே உண்டு. அந்த சனி பகவான் கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா நம்ம ஏற்கனவே பண்ணினதா தப்புக்கு தண்டனையா இருக்கும், இல்லாட்டி நம்மளை திருத்திக்கிறதுக்கு உண்டான உபாயமா இருக்கும். அப்படிங்கிறத உன்னதமான தத்துவத்தை சனி பகவான் கொடுக்கிறாரு. அப்பேற்பட்ட சனி பகவானுடைய பயிற்சி உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான மங்களங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை சொல்லி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். வாருங்கள். ரிஷபராசி. அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சிங்கிறது ஒரு பெரிய லாபத்தை உங்களுக்கு தரும். ஏன்னா லாபஸ்தானத்துக்கு போறாரு சனி பகவான். பொதுவா 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு எந்த கிரகங்கள் வந்தாலும் நல்லதுதான் பண்ணுவாங்க. ஏன்னா அவர்களுடைய பார்வை பலம் அப்படி இருக்கும். அதாவது அந்த கிரகத்தினுடைய லைட் ரேஸ் நமக்கு சாதகமா கிடைக்கும். அதாவது இந்த ரிஷபராசிக்கு எல்லா ராசிக்குமே இது பொருந்தும். மேஷ ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, இல்லை சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, இல்லை தனுசு ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, சனி பகவான் நல்லது மட்டும்தான் பண்ணுவார். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். அதிகமான லாபத்தை பெறக்கூடிய ராசிகள்ல முதன்மையான நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது இந்த ரிஷபராசி நண்பர்கள் தான். பதவி கிடைக்கும், பதவி சுகம், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு, வேலை சார்ந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை, உங்களுடைய சக பணியாளர்களின்
நட்பில் மேன்மை ஏற்படும், வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகுதல், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். ஆனால் என்ன வருதுன்னா, எங்கேயுமே உங்களுடைய தலகணம் ஏறாமல் பார்த்துக்கணும். ஏன்னா தலகணம் ஏறி எடுத்துன்னா சனி பகவான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சியில் சரியா படுத்தி எடுப்பாரு. கவனமா இருந்துக்கோங்க. இந்த 11ஆம் இடம் லாபஸ்தானம். நீங்க தொட்டது எல்லாத்துலயும் லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. அதுவும் குறிப்பா இருக்கிறதுலே கஷ்டத்தை கம்மியா கொடுக்கறது யாருக்கு சனி பகவான் கொடுப்பாருன்னா இந்த ரிஷபராசிக்கு தான். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சோண்டு இப்படி தொட்டுட்டு போனாலே சனி பகவான் இப்படி உரசிட்டு போனாலே அச்சச்சோ என்ன அடிச்சிட்டாங்க, அச்சச்சோ என்ன அடிக்கிறாங்க, கொல்றாங்க, குத்துறாங்கன்னு கத்துவோம். அப்பேற்பட்ட நபர்கள் இந்த ரிஷபராசி நண்பர்கள். இந்த ரிஷபராசி நண்பர்கள் மென்மை குணம் படைத்தவர்கள். அவ்வளவு ஈஸியா இவங்களுக்கு சாமர்த்தியம் ஜாஸ்தி, ஸ்மார்ட்னஸ் ஜாஸ்தி. ஆனா எதுக்கும் ஈஸியா உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. ஏன்னா சந்திரன் தான் இவங்க இந்த ராசிக்கு இந்த ராசியில உச்சம் அடைகிறார். ஸோ ராசியை பொறுத்த வரைக்கும், ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது வியாபாரத்தில் முன்னேற்றம், பதவியில் மேன்மை, உத்தியோகத்தில் லாபம் அதிகரித்தல், உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பது, ஏதாவது ஒரு வேலை பண்ணுவீங்க, சொந்தமாவது பிஸ்னஸ் பண்ணுவீங்க. ஒன்றும் இல்லையா, நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு லாபசனி வரும்பொழுது நான் வீட்டில் சும்மா இருந்தப்போ கூட ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு பெரிய கம்பெனிக்கு இன்டர்நேஷ்னல் எம்என்சிக்கு நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். வருமானத்துக்கு குறைவில்லாமல் இருந்து, இது எல்லாருக்குமே பொருந்தும். எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் 11ஆம் இடத்துக்கு சனி வந்தாலும் சரி, எல்லா ராசிக்காரங்களுக்கும் லாபத்தை தருவாரு, வருமானத்தை தருவாரு, உங்களுக்கு ஒரு பதவியை கொடுப்பாரு, செல்வாக்கை கொடுப்பாரு. அப்பேற்பட்ட யோகமான இடத்துக்கு தான் சனி பகவான் வந்திருக்காரு. இந்த இடத்துல தாங்க சனி பகவான் உங்களை அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுவாரு. எங்க போனாலும் உங்களை மரியாதை கொடுப்பாங்க. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார் அப்படின்ட்டு. இந்த இடத்துல தான் தலகணம் ஏறும். தலகணத்தை அடிச்சு உக்காத்த வைக்கணும். உங்க தலையில அடிச்சுக்க கூடாது, தலை கணத்தை அடிச்சு உக்காத்து வைக்கணும். நான் அப்படிங்கிற அகந்தை உருவாகக்கூடிய நேரம் இந்த 11ஆம் இடத்துக்கு சனி வரும்பொழுதுதான். அதனால எந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி, குறிப்பா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அறிவுத்திறமை கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் புத்திசாலித்தனமா பண்றதா நினைச்சுக்கிட்டு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. மரியாதை வரும். ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய 7.5 சனியில அதுக்கு உண்டான நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ராசியில, ரிஷபராசியில பிறந்த குடும்ப தலைவர்களுக்கு மரியாதை, படிக்கிற குழந்தைகளுக்கு மரியாதை, இந்த படிக்கிற குழந்தைகளால, இந்த ராசியில பிறந்த குழந்தைகளால பெற்றோருக்கு மரியாதை, உடன் பணியாற்றுபவர்களால் உங்களுக்கு மரியாதை, உங்களால் உங்கள் நிறுவனத்துக்கு மரியாதை, உங்களால் உங்களுடைய பெற்றோருக்கு மரியாதைன்னு எல்லா விதமான மரியாதையும் தரக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த சனி பயிற்சி. இந்த சனி பயிற்சியில அதிசார பயிற்சியா 2027 சனி பகவான் மேஷராசிக்குள்ள வரும்பொழுது உங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும், அனாவசியமான விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் இருக்கு. அந்த பீரியட் தான் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும், கடன் ஜாஸ்தி ஆகும், எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும், உங்களுக்குள்ள உறவுகளுக்குள்ள பிரச்சனை வரத்துக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு புதிய அனுபவங்களையும் புதிய பாடங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டுகளாக இந்த 2025 முதல் 28 வரை இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஸோ நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து செயல்படுங்க. இந்த சனி பயிற்சியில நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணணும்னா, உங்களுடைய தலகணத்தை ஏத்தாம இருக்கணும். நான் தான் அப்படிங்கிற அந்த கர்வம் ஏறாம இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, சித்தர் வழிபாடு பண்ணணும். நான் அப்படிங்கிற அகந்தையை ஒழிக்கிறதுக்கு திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல வேண்டும். நீங்க எந்த கிழமையில பிறந்தீங்களோ, நீங்க திங்கக்கிழமை பிறந்தீங்கன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு கிரிவலம் போகணும். செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கிரிவலம் போகணும். வெள்ளிக்கிழமை பிறந்திருந்தா வெள்ளிக்கிழமை கிரிவலம் போகணும். இந்த நீங்க பிறந்த கிழமையில திருவண்ணாமலை கிரிவலத்தை செய்து அந்த சர்வேஸ்வரனை, அருணாச்சரணேஸ்வரனை தரிசித்து பிரார்த்தனை செய்யுங்கள். முடிஞ்சா அந்த கோயிலே உட்காந்து ஒரு மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க. மனசை அவங்கிட்ட லைக்க வைங்க. நான் அப்படிங்கிற அகந்தையை குறைப்பதற்கு அவன் ஒருவனே கடவுளாக இருந்து நீங்கள் செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டா உங்களுடைய அகந்தை ஒழியும். அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும்.